அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நோன்பு திறக்கக்கூடிய வேளையில் ஓதக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில எந்த விதமான திரைகளுமே இருக்காது. அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய நேரம் அது. இந்த நேரத்தில் நம்ம எதை கேட்டாலும் ரப்பு நமக்கு தந்துடுவோம். ஏன்னா நம்ம எதை கேட்க போகிறோம் அப்படின்னு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. அதனால் இந்த நேரத்தை எல்லோருமே பயன்படுத்துங்க. வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. நோன்பு திறப்பதற்கு அரை மணி நேரம் முன்னாடியிலிருந்து உங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு தயாராகுங்க. அதற்கு முன்பாக இந்த மிகச்சிறப்பான திக்கரை நீங்கள் சொல்லிட்டு துவா கேட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷல், இன்னும் வேகத்தில் உங்களுடைய துவாக்கள் கபூலாகும். உடனே எனக்கு நடக்கணும், உடனே எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த திக்ரு உங்களுக்கு போதுமானது. இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புண்டு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். எத்தனை முறை போட்டாலும் சரி, இதை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பலன் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ல தெரியப்படுத்துவாங்க. இன்னும் ஒருத்தங்க வேடிக்கையாக சொன்னாங்க, நான் கரண்ட் போனால் கூட இந்த திக்ரை தான் நான் ஓதுவேன், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுன நிமிஷம் எனக்கு கரண்ட் வந்துடும், அந்தளவு என்னோடய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இந்த திக்ரை நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்தளவு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. உங்களுக்கு உடனே நடக்கணும், சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எதை நினைத்தாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த திக்ரை இன்றும் நாளையும் நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் 35 தடவை ஓதுங்க. ஏன்னா இந்த திக்ரு மகத்தானது. வியாழன் வெள்ளிக்கிழமை ஓதுறதுக்கு கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த 2 நாளும் தவறாமல் நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய வேளையில் 35 முறை எண்ணி ஓதுங்க. உங்களோட விரல்களில் எண்ணி ஓதுங்க. அது இன்னும் கூடுதலான சிறப்பை ஏற்படுத்தும். இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுதான் முஹம்மது ரசூலுல்லா, அஹ்மது ரசூலுல்லா. உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் போதுமானது. ஏன்னா இது ரசூலுல்லாஹ்வை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சலவாத்து சொல்லக்கூடிய நன்மையை அல்லாஹ் தருவான் ரசூலுல்லாஹ்வினுடைய எந்த பெயரை சொல்லி திக்ரு செஞ்சாலும். அப்போ முஹம்மது ரசூலுல்லா, அதாவது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருக்கிறாங்க. முஹம்மதுக்குடைய அர்த்தம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதனுடைய அர்த்தம் புகழுக்குரியவர். அடுத்தது அஹ்மது ரசூலுல்லா, அல்லாஹுடைய தூதர் அஹ்மதாக இருக்கிறார். இந்த அஹ்மதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா புகழ் மிக்கவர். எப்படி அல்லாஹுடைய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு பலனுண்டோ, ஒவ்வொரு சிறப்புண்டோ, அதே போல தான் ரசூலுல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு. நிறைய பலனும் இருக்கு. அதை நம்ம தனியாக நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா சலவாத்து ஓதக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும். இன்னும் அதனுடைய சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். இன்னும் உருது பேசக்கூடிய நாட்டில் இது துவா கபூல் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவாப்கா அமல் அப்படின்னும் சொல்லுவாங்க. முஹம்மது ரசூலுல்லா, அஹ்மது ரசூலுல்லாக்கு ஏராளமான பலன் சொல்லுவாங்க. அந்த அளவு சிறப்புண்டு. முஹம்மத் அப்படின்னு அல்லாஹுவும் அழைக்கக்கூடியது. நாமும் நம்மளோட ரசூல்லாவை இப்படி தான் அழைப்போம். ஆனால் அஹ்மதுக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, நம்மளோட ரசூலுல்லாஹ்வினுடைய தாயார் ஆமீனம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய மகனை இந்த பெயரை சொல்லித்தான் அழைப்பாங்க. அஹ்மத் அப்படின்னு தான் அழைப்பாங்க. அதனால தான் இந்த பெயருக்கும் ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதனால இந்த அல்லாஹ் அழைக்கக்கூடியதும் நம்மளோட ரசூலுல்லாஹ்வினுடைய தாயார் அழைக்கக்கூடிய இந்த திருப்பெயரையும் சேர்த்து ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. எனவே இந்த 2 திருநாமங்களை இன்றும் நாளையும் நோன்பு திறக்கக்கூடிய வேளையில் 35 முறை ஓதுங்க. சலவாத் ஓதிய அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான். இன்னும் நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் வேகத்தில் நமக்கு நடத்தி தருவான். உங்களோட எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இதை முன்னிட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அதுவும் நோன்பு திறக்கக்கூடிய வேலையில் கேளுங்க. நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. அனைத்தையுமே அல்லாஹ்விடமிருந்து அள்ளி செல்லலாம். எனவே இந்த சிறந்த அழகான திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லா தேவைகளுக்குமே தீர்வுண்டு.
இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜுஸ் குர்ஆனும் தமிழில் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ரமலானில் உங்களோட ஒவ்வொரு துஆவிலையும் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.